ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் வந்து தமிழில் ஒரு சைஃபை ராம்காம் மூவியாக வந்து ரிலீஸ் ஆன எல்ஐகே படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் இந்த படம் வந்து இன்னும் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து நம்மளுக்கு 2040 நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களத்தை நம்மளுக்கு சித்தரிச்சிருக்காங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, அண்ட் டெக்னாலஜிலாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. அண்ட் மக்கள் அந்த டெக்னாலஜிலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. அண்ட் சென்னையை வந்து கிட்டத்தட்ட அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து அந்த காலகட்டத்தில் எல்ஐகேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து ஒரு ஆப் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஓனராக வந்து எஸ்ஜே சூர்யா வந்து காமிக்கிறாங்க. சூரியன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இப்படி இருக்கிறப்ப அந்த ஆப் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுதோ, யாரை வந்து சஜஸ்ட் பண்ணுதோ அவங்கள தான் வந்து அந்த காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே வந்து லவ் பண்ணுறாங்க, பிரேக்கப் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து அந்த ஆப்பை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் அந்த ஆப்பை வந்து மக்கள் எல்லாருமே வந்து கண்மூடித்தனமாக வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் அந்த ஆப்பை வந்து கண்மூடித்தனமாக நம்புறதில் ஒருத்தவங்க தான் வந்து ஹீரோயின். அண்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆப் வந்து யாரை ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்கள தான் வந்து நம்ம லைஃப் பார்ட்னராக வந்து செலக்ட் பண்ணோம். அண்ட் அவங்க கூட தான் வந்து நம்ம மற்ற வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கனவில் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப தான் வந்து நம்ம ஹீரோ வந்து காமிக்கிறாங்க. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து வாசு அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஆப்பு, ஃபோனு எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு இளைஞராக வந்து இருக்கார். ஸோ இப்படி இருக்கிறப்ப அவர் ஹீரோயினை வந்து ஒரு சமயத்தில் வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க லவ் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, கடைசியில் அவங்க லவ்வில் வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த ஆப்பினாலே வந்து அந்த பிரச்சனை வருது. ஸோ அந்த காலகட்டத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து எஸ்ஜே சூர்யாவை டேரெக்டாக வந்து சேலஞ்ச் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன்லாம் வந்து ஏற்படுது. ஸோ அதெல்லாம் என்ன எதுக்குங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இப்படி இருக்கிறப்ப கடைசியில் அந்த ஆப்பினால் இவங்க லவ் வந்து பிரிஞ்சுதா இல்லை இவங்க கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, எப்படி ஒன்று சேர்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா இவங்களை பிரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாரு. ஸோ அவரால் இவங்களை வந்து பிரிக்க முடிஞ்சதா இல்லையா, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படத்தை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் வந்து எதுக்கு ஃபோனை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காரு, ஸோ அதுக்கான ஃப்ளாஷ்பேக் என்ன. அண்ட் கடைசியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஆப்பே வந்து நம்பியிருக்காங்களே, ஸோ அவங்களோட மனசு வந்து மாறினுச்சா இல்லையா, ஸோ கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சரை வந்து காமிக்கிறப்ப அங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஆகட்டும், அண்ட் எப்படி வந்து அங்கே அப்போ அந்த மக்கள்லாம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிற காமிக்கிற விதமாகட்டும், எல்லாமே வந்து என்ன தேவையோ அதை வந்து நீட்டாகவே வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து ஹீரோ அப்படின்னா செகண்ட் ஹீரோவாக வந்து நம்ம கிட்டத்தட்ட அனிருத் வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து அவரோட மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு பூஸ்டாக இருந்தது இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கெல்லாம் வந்து தொய்வு ஏற்படுதோ அங்கெல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங் ஆகட்டும் கொடுத்து அந்த ஒரு இதை வந்து இது தூக்கி விட்டுறாரு அந்த சீனியை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து ப்ளேஸ் பண்ண விதமும் வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் வந்து ப்ரெடிக்டபுளாக வந்து போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் வந்து கவனம் செலுத்தியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து இன்னுமே வந்து நீட்டாக வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படமே வந்து 2 ப்ரெடாமினண்ட்டான கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒன்று வந்து பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு வந்து நம்ம ஹீரோயின். ஸோ அவங்க 2 பேர் வந்து ஒன்று சேர்றாங்களா இல்லையா, எப்படி ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையை சுற்றியே வந்து நகர்றதால அதை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவங்க ஸ்க்ரீன் ப்ளேயில் நம்மளுக்கு இன்னும் வந்து மெனக்கெட்டிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் வந்து சரி இவங்க ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடய வந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அதில் அங்கே கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதனுக்கு இது வந்து ஒரு டெய்லர் மேட் ரோல். ஸோ அவரோட முந்தைய படங்களில் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து அவர் ப்ளே பண்ணாரோ கிட்டத்தட்ட அதே கேரக்டர் தான் வந்து இந்த படத்துலேயே வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் அதை வந்து ஈஸியாக வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வந்து
வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னொரு ஹீரோ வந்து அனிருத் வந்து இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு ரோபோக்கு வந்து வாய்ஸும் வந்து கொடுத்துருக்காரு, பேக்ரவுண்ட் வாய்ஸு. ஸோ அது எல்லாமே வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் வந்து வில்லனாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கதாபாத்திரம் வந்து ஓரளவுக்கு தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கதாபாத்திரம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு விதமான செயற்கையாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா என்னதான் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவரோட மேக்னனிசம், ஆக்டிங் எல்லாம் வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கான வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்ததால் இந்த படம் பார்க்குற மக்களுக்கு வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கனெக்டபுளாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதை வந்து இன்னும் ரைட்டிங்கில் இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க அந்த கேரக்டரை வந்து ஓப்பன் பண்ண விதமாகட்டும், ஸோ அந்த கேரக்டரை பற்றி அவங்க பில்டப் பண்ண விதமாகட்டும், அதுக்கும் அவங்க அந்த கேரக்டரை வந்து கொண்டு போன விதத்துக்கும் கொஞ்சம் கூட வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா டிப்பிக்கல் வில்லனாக வந்து அவங்க போக அந்த எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் வந்து மாற்றிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அங்கே அந்த கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் வைஸும் சரி, அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட்டும் சரி இன்னும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருந்தது அப்படின்னா மேபி இந்த படம் பார்க்குறதுக்கும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் சீமான் வந்து ஒரு போர்ஷனில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ரோல் வந்து நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆடியன்ஸ்க்கு வந்து புரியல. ஒன்று சீரியஸாக கேரக்டர் எடுத்துக்கிறதா, இல்லை வந்து ஒரு காமெடி ரோலில் வந்து எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் அவர் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அதை நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான அந்த அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் செயற்கையாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னும் வந்து பெட்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோயினோட கேரக்டரும் வந்து தீமா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ டிப்பிக்கலான ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு சென்டிமெண்ட், அந்த ஒரு எமோஷன் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. பட் ஸ்டில் இருந்தாலும் தமிழ் டப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சுது. அண்ட் யோகி பாபு வந்து காமெடி போர்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிறாரு. பட் இருந்தாலும் எப்பயும் போல் அவரோட காமெடி வந்து சிரிப்பு வரத்துக்கு கஷ்டப்படுது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சுது. குறிப்பாக அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவார். அதெல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரைட்டிங்கில் பெட்டர்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆவரேஜான மூவியாக இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும். பட் சில பேருக்கு வந்து இது கிரிஞ்சாக இருக்கலாம். ஏன்னா அந்த சீன்ஸ் பிளேஸ்மெண்ட் பண்ண விதமாகட்டும், அண்ட் அந்த சீன்ஸ் வந்து அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமாகட்டும், அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த படத்தோடு பார்க்குறப்ப நம்மளுக்கு அது வந்து பெருசாக வந்து பாதிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் சில பேருக்கு, அதாவது நிறையா படங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு கிரிஞ்சான மூவியாக வந்து தெரியலாம். அண்டு சில பேருக்கு வந்து இந்த படம் வந்து ஓகேவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் அவங்க யோசிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மிக்ஸ்டான ஒரு ஃபீலை தான் வந்து இந்த படம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன். எனக்கு அப்படி தான் கொடுத்தது. ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் குறிப்பாக இன்டர்வல் பிளாக் வந்து நீட்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த சாங்கை யூஸ் பண்ண விதமும் சரி, அது எல்லாமே வந்து நீட்டாகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த செகண்ட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராப்பராக வந்து அவங்க ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, ரைட்டிங்லேயும் சரி அவங்க இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து இன்னுமே நீட்டாக அமைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓவராலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை இன்னும் நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு படம் பார்க்கணும், ஒரு மியூசிக்கலான ஒரு மூவி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இந்த படத்தை மேபி ஒரு தடவை தேட்டரில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். பட் மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற மாதிரி என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2040 நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களத்தை வந்து அமைச்சிருக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணுமா வேணாமாங்கிறத உங்களோட டிசிஷனில் விட்டுறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.